ஹாய் ஹால், குட் ஈவினிங். நான் உங்கள் சுரேன். இது நம்ம ஃப்ரீ கிக் ரேப் குரூப்போட ஃபர்ஸ்ட் லைவ் செஷன். எப்பவுமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்னாலே எல்லாருமே ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராபபிள் இருக்கு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்திருக்க ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டும் அதே மாதிரி தான். அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. எல்லாராலும் முடியாத ஒரு காரியம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, 5 டிகிரிஸ் முடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஎல், எம்எல், எம்பிஏ, எம்ஏ அண்ட் பிஹெச்டி, கிட்டத்தட்ட டாக்டரேட் வரையும் அவங்க முடிச்சிருக்காங்க. 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் அ ஃபேக்கல்டி இன் லா. அதாவது ஒருத்தர் லா படிச்சு அவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு குரூப் ஆஃப் லாயர்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம கம்யூனிட்டிக்காக. ஸோ அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் டேலண்ட், பிரெயின் அண்ட் நாலேஜ். ஸோ நான் ரொம்ப பேசி அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஆன் த பிஹாஃப் ஆஃப் ஃப்ரீ கிக் ரேப் குரூப்ஸ் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், ஐ கார்டியலி எக்ஸ்டெண்ட் a warm welcome to Mrs. Shyamala Nisha. Welcome, ma'am, for the first live of our group, and thanks for accepting our group. Thank you so much. Means a lot. Thank you. So, good to know you all. I'm very much proud to be a first guest of TP Caps in through life. So, Surendra, today, what's your topic? அதான் இன்னைக்கு மேம், அதுக்கு முன்னாடி உங்க ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணுங்க, விட்டு விட்டு கேக்குது. So I hope all the members will be listening. Audio it's மட்டும். okay. Now it's okay. So இன்னைக்கு டாபிக் ஆல்ரெடி you're audible, but light up break ஆகுது. Yeah, sure. I will check okay. it out. Yeah, sure. Is it okay now? Yeah, now it's audible clearly. Hope we can start. Yeah, sure. Everyone is waiting. Yeah, okay. Ma'am, இன்னைக்கு டாபிக் நம்ம பார்த்தோம்னா ஈவ் டீசிங் அண்ட் உமன் ப்ரொடெக்ஷன், which is the need of the hour. இப்போதைக்கு நம்ம பார்க்க போனா, ஆல்ரெடி இந்த டாபிக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம்னா, நிறைய மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த டாபிக் வைங்க, நீட் ஆஃப் த ஹவரா இருக்கும். ஏன் நிறைய பேர் ஈவ் டீசிங் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா ஈவ் டீசிங்னா என்னன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்காங்க. ஈவன் ஃபார் த ஃபீமேல்ஸ் நான் சொல்றேன். இப்போ மேல் ஜெண்டருக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, பட் ஃபீமேல்ஸ்க்கு அவங்களுக்கு ரைட்ஸே அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால நாங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷனே வந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் வந்து வி தாட் ஆஃப் இட். ஸோ நிறைய பேர் வந்து இந்த லைவ் செஷன் போட்டோடனே எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து எங்கள் அட்மின் பேனலுக்கு அனுப்புனாங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். அண்ட் irrelevant-ஆன கொஸ்டின்ஸ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. பட் எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால 20 minutes to half an hourல கண்டிப்பாக வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, எது பெஸ்ட், அந்த எது ரொம்ப தெளிவாக இருக்கும், எது ப்ரோட்டோகால் அப்படின்றத வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அட்மின் பேனல்ல ஒரு டாப் 7 to 8 questions மட்டும் உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? So I will throw the question right now. Okay? First simple question for us. What is eve teasing? Okay. eve teasing-னா என்னன்னா ஜெனரலா எல்லாருக்குமே ஒரு அவுட்கம் தெரியும். பட் ஆக்சுவலி as per law பாத்தீங்கன்னா eve teasing-ன்ற டேர்மே கிடையாது லால. So eve teasing-ன்ற டேர்ம் வந்து நீங்க எங்கேயுமே wherever you cannot able to see it. இந்தியன் வந்துட்டு eve teasing-ன்ற வேர்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் கம்யூனிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் இல்லைன்னா செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபைன் பண்றது வந்து ஒரு சொல்லி வழக்குல வேணா eve teasing-ன்ற வேர்டு இருக்கு. இப்போ ஏதாவது eve teasing கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 294 ஆஃப் IPC இல்லைன்னா 509 ஆஃப் IPC இந்த செக்ஷன்ஸ்ல தான் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ eve teasing-ன்ற டேர்மே வந்து எந்த நாலேஜுமே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இல்லைன்னா செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஈவ் டீசிங்ன்றது ஒரு சும்மா ஜெனரல் பப்ளிக் டேர்ம் தான் தவிர லால வந்து இது ஒரு டேர்மே இல்லை. ஸோ இதுவே எனக்கு ஒரு நியூ தான், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஃப்ரம் த பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈவ் டீசிங்னே வந்து ஒரு டேர்ம் இருக்கும் லால, அதை வந்து டிவைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இத்தின்காலமா வந்து ஈவ் டீசிங் மாதிரி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் வேல்யூபிள் ஃபார் அஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் ஈவ் டீசிங் என்னென்ன, எதெல்லாம் நம்ம சொல்லுங்க.
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு மேம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் கீழே வருது, ஆடியன்ஸஸ் யுவர் வாய்ஸ் இஸ் ஃபீபிள் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஒரே ஒரு அவங்க மட்டும் சொல்லிருக்காங்க ஃபீபிளா இருக்குன்னு. இப்போ ஓகேயா? ஜஸ்ட் நவ ஓகேயா? Now it's okay. சரி. Okay. So if I was closer Okay, to you, it will be okay. I think so. Yeah, I Yeah, hope sure. so. Next. டைப்ஸ் ஆஃப் e-teasing எதுவும் இல்ல. ஆக்சுவலி டைப்ஸ்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் e-teasing, what are all the acts which comes under e-teasing அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எந்தெந்த செயல்லாம் வந்து e-teasing ஆகும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப சில பேர் நினைப்பாங்க, இல்ல ஜஸ்ட் நான் அந்த பொண்ணுடைய பேர் தான் கேட்டேன், அந்த பொண்ணு வந்து சும்மா வந்து நான் டிஸ்டர்ப் எல்லாம் எதுவும் பண்ணல, நான் பேசதான் ட்ரை பண்ணேன் அப்படின்னாங்க. So whatever you are doing, okay, in a public forum, public place ல நடக்கும். It should be done in public place. So in a public place ல நீங்க வந்து அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும், any uttering any signs are justice. Signsனா சைகை செஞ்சா கூட, சைகையோ இல்லது வந்துட்டு வேற எதுவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, and then uttering or reciting words, அப்புறம் வந்துட்டு போனோகிராஃபி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறதோ இல்ல அவங்களுக்கு அனுப்புறதோ த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா எதுல வேணாலும், and then வந்துட்டு சும்மா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அவங்கள அப்படின்னாலும், அதுக்கு ஆக்சுவலி மீனிங் என்னன்னா அன்வெல்கமிங் ஹேப்பனிங்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த விமன் இன் a public place or in a public forum, if you are disturbing the women means it will amount to e-teasing. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும். சாதாரணமா நான் சும்மா பேச ட்ரை பண்ணேன், ஜஸ்ட் நான் நம்பர் கேட்டேன். இப்போ நம்ம ஒரு பொண்ணு வந்து இப்போ பப்ளிக் ஃபோரம் சோசியல் மீடியால எல்லாம் நான் போயிட்டு இல்லை நான் ஜஸ்ட் ஹாய் தான் சொன்னேன், அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. She is not having any interest means it will also amount, if she is having some mental agony over the acting which you are doing means it will also amount to e-teasing. This is the thing. இதுதான் ஆக்ட் என்னென்ன செயல்கள்லாம் வந்து e-teasing கன்சிடர் பண்றது இதுதான். இப்படிதான் வந்து அதை ஓகே. இது கிளியரா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி எடுத்தீங்க, அதை பத்தி ஒரு தனி கொஸ்டினே இருக்கு, நான் அப்புறம் கேக்குறேன். ஏன்னா ஓகே. தேர்ட் கொஸ்டின், இப்போ இது வந்து e-teasing அப்படி இல்லைன்னா இது என்னவா நம்ம டேர்ம் பண்றோம்? செக்ஷுவல் ஹாரஸ்மெண்டா இல்ல செக்ஷுவல் அசால்ட்டா? செக்ஷுவல் அசால்ட் இல்லைன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரெண்டுமே தான். ஓகே. சோ இப்போ இந்த செக்ஷுவல் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்ல செக்ஷுவல் திங்ஸா கன்சிடர் பண்றோம்? அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க uttering a word also, reciting a word, uttering a word. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அவங்க போறாங்க விசில் அடிக்கிறோம்ல, ஒரு பொண்ணு போறாங்க விசிலிங், and then வந்து மாக்கிங், ஸ்டார்டிங் அவங்களை பின்தொடர்ந்து போறது, சோ தேவையில்லாம அவங்களை கிண்டல் பண்றது, everything will comes under the thing. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பாட்டு பாடுறாங்க, anybody is singing against a woman without the consent means in the public itself it is amount to e-teasing, sexual harassment. Sexual assault வந்து physical assault னு சொல்றாங்க, இல்ல criminal intention, criminal force யூஸ் பண்றது. அந்த மாதிரி அசால்ட் வந்து அவங்கள வந்து பிசிக்கலி அவங்க டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் செக்ஷுவல் அசால்ட்ல வரும். ஹராஸ்மென்ட்ங்கிறது வந்து மென்டல் அகானி, மென்டல் ட்ராமா, and then வந்து இது எல்லாமே வரும். physical things எல்லாமே அபியூஸ், physically abusing things எல்லாமே sexual comes under sexual harassment. சரி, ஓகே. அதாவது ஓரல் பிளஸ் மென்டல் அபியூஸ் பண்றது வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட்ல வரும், பிசிக்கலா வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்றது வந்து அசால்ட்ல வரும் எல்லாமே. ஆமா, அதுதான் வந்து ஹாரஸ்மென்ட்க்கும் அசால்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். Yes. ஆமா, அதாவது using your whoever is using or insulting the modesty of the woman சொல்லிட்டு 509 IPC ல ஒரு செக்ஷனே உண்டு. So using force, physically using force or wrongly restraining the woman, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து தனித்தனி செக்ஷன் சொல்லுது. So இதெல்லாமே செக்ஷுவல் அசால்ட்ல வரும். சரி, ஆக்சுவலி இதுதான் வந்து this is what we call as illegal. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ஏன்னா இப்போ நம்ம குரூப்பும் சரி நிறைய மெச்சூர் குரூப்ஸ் இருக்கு, பிரைவேட் குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க்கிங் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கொஸ்டின் இது, ஒர்க்கிங் உமனோட ப்ரொடெக்ஷன் அவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? ஆமா, ஒர்க்கிங் உமனோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் women at workplace அப்படின்றது prevention
ப்ராபிகேஷன் அண்ட் ரிஜிஸ்டர் ஆக்ட் 2013 சொல்லி ஒரு ஆக்டே இருக்கு. இந்த ஆக்டோட சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு கேஸ் வந்தது. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் அது. சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ்ல ஒரு 7 கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. கைட்லைன்ஸ்னா இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்தர் ஏதாவது கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்வாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அந்த 7 கைட்லைன்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து இந்த ஆக்டே வந்தது. அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆக்ட் வந்தது. இந்த ஆக்ட்ல தான் இப்போ வந்து ஒர்க்கிங் மெம்பர், அதாவது இன்சைட் தி ப்ரெமிசஸ் ஆஃப் தி ஒர்க்கிங் பிளேஸ், எந்த விமனாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை எனிதிங் which is against the intention of the women நடந்துச்சு அப்படின்னா they can complain against the concern. அந்த particular private concern இருக்காங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயர், அந்த போர்டு, அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் ரெப்ரசன்ட் ஃபோரம் ஒரு கம்பெனிலையும் இருக்கணும்னு சொல்லி ஆக்ட் சொல்லுது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ரெப்ரசன்ட் ஃபோரம்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், ப்ராப்பர் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணணும்னா அவங்கள மேல வந்து கரெக்டான ஆக்ஷன், வெதர் ஷி இஸ் செக்சுவலி அசால்ட்டட் ஆர் நாட், உண்மையாவே இது நடந்ததா அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they have to come to the conclusion. They have to decide that. So punishment levels எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே டிசைட் பண்ணி அவங்க இனி எந்த இடத்துலயும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு டீபார் பண்ணிடுவாங்க. So that is the thing. ஓகே. ஸோ அதை தவிர்த்து அவங்க இன்னமும் வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க தண்டிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அட்வைசரி போர்ட் கம்பெனி ப்ரெமிசஸ் தவிர்த்து அவங்க உள்ள நடந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்து போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியும். ஷூர். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார் வேணாலும் எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் அங்க இருக்கிற அதாவது அந்த ரீஜன்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன், அந்த சர்க்கிள்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செக்ஷன் 294லயும் செக்ஷன் 509லயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த 509 வந்துட்டு 2 செக்ஷன் இருக்கு, 2 சப் கிளாஸ் சொல்றாங்க இன்க்ளூடிங்னு சொல்லிட்டு. 509A வந்துட்டு செக்ஷன் 5 the relatives, அதாவது சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு குழந்தை இல்ல வந்து ஒரு women child, female child or women, anybody is under the control of the relative means அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு 4 இடம் இருக்கு. ஐபிசி வந்து அப்படி சொல்லுது. ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, சோஷியல் மீடியால வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல அந்த பப்ளிக் ஃபோரம்ல வந்து women டிஸ்டர்ப் பண்ணாங்க without their consent or intention, so why not be 9B ல வந்து they can file the case. ஓகே. அந்த ரிகார்டிங் சோஷியல் மீடியா 2 மணி பிரிவுல கேள்விகள் இருக்கு. என்னன்னா இப்போ ஒருத்தர் இப்போ பப்ளிக் ஃபோரம் கமெண்ட்ஸ்லயே வந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட போயிட்டு கமெண்ட்ஸ்லயே வந்து பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேருக்குமே வந்து விருப்பம் இருந்து ரிப்ளை பண்ணா தட்ஸ் ஓகே. பட் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, இவர் ஏதாவது ஒரு அஃபென்சிவான வேர்ட் வந்து யூஸ் பண்ணா தட்ஸ் கம் அண்டர் யூடிசி. அந்த ரைட்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், சென்டிங் phonographic contents or phonographic images, ஓகே, அல்லது வந்துட்டு obscene things. obscene அப்படின்னா obscene எப்படி சொல்றது, ஒரு மோசமான, அதாவது ஒரு காமனா வந்து இது இருக்காது. obscene வந்து obscene books, obscene things எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அருவருக்கத்தக்க, நீங்க பார்க்க கூடாத ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே வந்து எந்த பொண்ணுக்கும் அனுப்பக்கூடாது. வித்யால் கன்சென்ட்னா இதுல மேட்டரே இல்ல, பிரச்சனையே இல்ல. வித்தவுட் தி கன்சென்ட் தான் இது இன்ஃபெக்ஷன் வரும். ஆமா, நான் ஆல்ரெடி ஸ்டேட் இந்த 509B shall I? Yeah, please. 509B of IPC அதுதான் சொல்றாங்க. So sending messages in comments also, அதுல பர்టిక్యులரா அந்த வேர்டே வருது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம் 509B ல. So sending messages in comment sections also, it will violate the women, அதாவது women ஓட privacy violate பண்ணாலோ, dignity violate பண்ணாலோ, or modesty of the women, இது எதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இல்லையா, அந்த கேஸ்ல விசாகாண்டஸ் கேஸ்ல, ஸோ அந்த கேஸ்ல இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 14, 15 and 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ரைட் டு 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை. ஸோ ஈக்குவாலிட்டி, அண்ட் தென் 15 வந்து ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அண்ட் தென் 21 வந்து ஆர்டிகல் 22 டிஃபைன்ஸ் ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் அந்த பொண்ணோட ஃப்ரீடம்,
லிபர்ட்டி ஃப்ரீடம் இல்லையா? அவங்க லைஃப் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இடையூறு செய்யற மாதிரி எந்த ஒரு விஷயமும் if it violates anything which infringes the rights of the human beings, it will comes under EPC. அதுதான் இந்த விசாகா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து இதுதான். ஓகே, இன்னொரு क्वेश्चन. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் நீங்களும் வந்து Facebookல கனெக்ட் ஆகல as a friend, ஓகேங்களா? பட் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், அது உங்க ஸ்பாம் மெசேஜ்லயோ இல்ல பிரிண்டட் மெசேஜ்லயோ இல்ல உங்க இன்பாக்ஸ்ல வந்து நிக்குது. நீங்க அதை ஓபன் பண்ணல, ஏன்னா நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாதான் அது வந்து ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகும். சரிங்களா? நீங்க அப்படியே பாக்குறீங்க, பார்த்து அந்த மெசேஜை வச்சு கேன் யூ கோ ஹெட் ஃபார் த சைபர் கிரைம் ஆர் சைபர் புல்லிங், அதை வச்சு நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுல ஏதாவது லா இருக்கு? இல்ல, நோ நோ நாட் அட் ஆல். பிகாஸ் இது நம்ம பிகாஸ் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்காக இந்த சட்டம் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த சேக் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த விமனோட ஹெல்தி லைஃப் என்விரான்மெண்ட்டுக்கு தான் வந்து இவ்வளவு லாஸ்மே ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இது வந்து these are all the laws not against the men. மென்னுக்கு அகைன்ஸ்டான லாவா கிடையாது. இது வந்து ஒரு வெப்பனா வந்து விமன் யூஸ் பண்ணவும் முடியாது. இப்ப as I said earlier, இந்த பர்த் கேஸ்ல நடக்குது இல்லையா, இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ மேம். சொல்லுங்க. ப்ளீஸ் கோ ஹெட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்க ஃபேக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் எம்ப்ளாயர் வந்து உங்க மேலேயும் ஷூ பண்ணலாம், அதாவது அந்த பொண்ணுங்க மேலேயும். So if any woman is doing any filing any fake complaint against any person, so அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேல fake complaint எல்லாம் போய் புகார் அளிக்க முடியாது. அதுவும் வந்து தப்புதான். So EPCயும் நீங்க போய் ஈஸியா ஒரு ஃபைல் பண்ணிடலாம், நமக்கு பிடிக்காதவங்க மேல நினைக்க முடியாது. If you file any case or complaint against the person, a proper forum will take a proper decision after analyzing those cases. Okay, fine. Next question. Body shaming. Body shaming வந்து EPC கீழே தான் வரும். பாடி ஷேமிங்ன்ற ஒரு ஆக்ட். கண்டிப்பா கண்டிப்பா. பாடி ஷேமிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் உருவ கேலி. சோ ஒருத்தவங்களோட உருவத்தை வந்து நம்ம வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ, இட் இஸ் ஆல்சோ அகைன்ஸ்ட் தி வில் ஆர் கன்சென்ட் ஆஃப் தி பர்சன். ஒரு நபரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நடந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. If it is apart from the consent means it will definitely comes under bullying. So bullying, pinching இது எல்லாமே இதுல தான் வரும், EPCல தான் வரும். இது வந்து நீங்க சோசியல் மீடியாலயோ இல்ல வேற எங்கேயாவது பப்ளிக் ஃபோரம் எலக்ட்ரானிக் போர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து சைபர் புல்லிங் சொல்லுவாங்க. So if you are insulting the modesty or dignity of the woman, if you are violate Article 21, இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து வயலேட் பண்ணும். ஒரு தனி மனிதன் வந்து எந்தவித இடையூறு இன்றி நிம்மதியா வாழணும் அப்படிங்கறது ஆர்டிகல் 21 சொல்லுது. ஸோ அதுலயே வந்துட்டு ரைட் டு லிவ் இன் ஹெல்தி என்விரான்மெண்ட், ரைட் டு ஒர்க் வித் டீசென்ட் எம்ப்ளாயிஸ், ஒரு டீசென்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது விமனோட அந்த பேசிக் ரைட்ஸ்ல வந்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங் மேம், இப்போ இது ஃபர்ஸ்ட் நான் கேட்டிருக்கணும் இந்த क्वेश्चन. ஈவ் டீசிங் வந்து சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? ஐ ஹோப் இட்ஸ் a criminal case. Yes. Okay. அது வந்து ஈவ் டீசிங் இஸ் a criminal thing only. Like it comes under criminal act. Actually it's a crime. It's an offense. Yeah. So அது வந்து செய்யக்கூடாது. நிறைய பேர் அதனால நிறையவே பாதிச்சிருக்காங்க. So ஏன் இவ்வளோ லாஸ், ஸ்டூடெண்ட் லாஸ் ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது சமூகத்துல. சொசைட்டில நடக்க இந்த பிரச்சனைகள்லாம் விமனை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு ஸ்டூடெண்ட் லாஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் லாஸ் கொண்டு வந்தாலும் நிறைய கேசஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். So we are hearing very worse incidents also in the society. So இதெல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு அது வந்து கிரிமினல் ஆக்ட்ல தான் வச்சுக்கலாம். அது பீனல் அஃபென்ஸ், அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், நெக்ஸ்ட். ஸோ ஓரளவுக்கு ஒவ்வொரு வாட் இஸ் ஈவ் டீசிங், டைப்ஸ் ஆஃப் ஈவ் டீசிங், ஈவ் டீசிங்கிற பேரே அதுக்கு இல்லை. ஆக்சுவலாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் ஒர்க்கிங் உமன் ப்ரொடெக்ஷனோட லா. ஸோ இதெல்லாம் சொன்னீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனி அன்பார்ச்சுனேட் இன்ஸ்டன்ட் ஒன்று வந்து நடக்குது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாருக்காவது, அவங்க எப்படி அதை அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும்? இதுதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அவங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல் ஃபோரம் ஒரு ப்ராப்பர் ஃபோரம் ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ஃபோரம்ல போயிட்டு அவங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணணும் கம்ப்ளைண்ட்டை. இன்சிடென்ட் நடந்து அக்கரன்ஸ் நடந்து 3 மாசத்துக்குள்ள அவங்க கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். 3 months எக்ஸீட் ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அது வந்து வேலிட் கிடையாது, இட் இஸ் நாட் வேலிட் கம்ப்ளைண்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து they have to prove their assault or harassment which is happened against it. அவங்களுக்கு எதிராக நடந்த அந்த குற்றத்தை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பக்கத்துல விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. ஸோ anyhow they have to prove somewhat like that. அதுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்கு, பேசிக் மொராலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த கன்சர்ன் பர்சனோட நடவடிக்கைகள் எப்படி அப்படின்னு ஃபீட்பேக் எல்லாம் கேட்பாங்க அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே இனிஷியலாவே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு அது they have to instruct to their employees. அவங்களோட வேலையாட்களுக்கு அதை வந்து அவங்க பணியமர்த்தும் போது சொல்லிடணும், இது வந்து கண்டிப்பா நீங்க வேலையை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, you should not misbehave, you should not do anything men against the women who are working here அப்படின்னு முன்னாடியே சொல்லிடணும். ஸோ அண்ட் தென் அந்த ஃபோரம் பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். நாங்க if we debar you from this institution means you cannot able to work anywhere else அப்படிங்கிறதையும் முதல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். ஸோ ப்ராப்பர் பனிஷ்மெண்ட்ஸு, ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் இதெல்லாமே வந்துட்டு அந்த கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன் கையில தான் இருக்கு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு எனி விமன் who is facing this harassment or assault means immediately she can complain with the இப்போ உங்க கம்பெனில ஒரு ஃபோரம்லாம் இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெட்ரஸல் ஃபோரம் இல்லை, குறைதீர்ப்பு இதுன்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட ஹெட் யாரோ உங்களோட சீஃப் யாரோ அவங்க கிட்ட போயிட்டு கன்சர்ன் சீஃப் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி இவர் பண்றாரு, ஸோ இது என்னன்னு சொல்லி நீங்க ப்ராப்பரா ஒரு ரிட்டர்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இதை நீங்க வந்து விசாரிங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த டைம்ல நடந்துச்சுன்னு ப்ராப்பரா நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி அதே மீறி உங்களுக்கு ஏதாவது பிசிக்கல் அபியூஸோ செக்ஷுவல் அசால்ட்டோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா you can prove that also. அது ரொம்ப முக்கியம், பிகாஸ் என்ன ஃபேக் கம்ப்ளைண்ட் ஆயிருக்காதுல்ல, அதனால கண்டிப்பா. சோ இப்போ வந்து அது வந்து ஒர்க்கிங் உமனுக்கு நீங்க சொன்னீங்க, நார்மல் காமன் பப்ளிக் நடக்குது, ஒரு படிக்காதவங்க நடக்குது, ஒரு கூலி வேலை செய்யறதுக்கு நடக்குதுன்னா அவங்க விமன் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா, இல்லைன்னா வந்து மேல் ஸ்டேஷன்ல கூட இந்த மாதிரி ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னாலே நீங்க டைரக்டா அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் தான் போக முடியும், அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் தான் போக முடியும். நீங்க அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு பக்கத்துல அது இல்ல அப்படின்னா நீங்க ஜெனரல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இப்போ ஒரு எமர்ஜென்சில இருக்கீங்க, அவங்க வந்து பின்வார்டன் வர்றாங்க, இமீடியட்டா அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி த்ரெட் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது, எங்க இருக்கு ஆளுநர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது எது எங்க இருக்கு. பக்கத்துல இருக்கிற 100க்கு ஈஸியா கால் பண்ணுங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் ஒன்று இருக்கு. அண்ட் தென் நிறைய இந்த போலீஸ் ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போன்ல டவுன்லோட் பண்றது நல்லது. ஏன்னா எஸ்ஓஎஸ் அலர்ட் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு ரெட் கலர் பட்டன் மாதிரி இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்ணி எஸ்ஓஎஸ் கொடுத்தோம்னா டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல இருந்து சிக்னல்ஸ் வந்து 100 போயிடும். 100 வந்து நீங்க எங்க இருக்கீங்க லொகேஷனை கண்டுபிடிச்சு நீங்க இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் இபிசிங்க தாண்டி சொல்றேன். ஓகே மேம், ஸோ தேங்க்யூ. போன டைமே தெரியல, we are beyond 25 minutes நீங்க கொடுத்த டைமுக்கு மேல. ஸோ ஓவராலா வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வாட் இஸ் ஈவ்டீசிங், டைப்ஸ் ஆஃப் ஈவ்டீசிங், ஆர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அண்ட் தென் வந்து ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா எங்க போய் யாரை போய் பார்த்து அப்ரோச் பண்ணலாம், அப்புறம் ஒர்க்கிங் உமன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு பேசிக் திங் எல்லாருக்குமே என்ன தெரியணுமோ அதை நீங்க தெரிய வச்சுட்டீங்க, எளிமையான முறையில புரிய வச்சுட்டீங்க. நான் முக்கியமா வியூவர்ஸ்க்கு, அதாவது இப்ப நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கிறதுனால வியூவர்ஸ்க்கு வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி முக்கியமா நம்ம எளிமையான முறையில சொல்லிடுறேன். எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து
இருக்கிற ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நீங்க போடுற கமெண்ட்டை வந்து அபியூசிவோ இல்லை அஃபென்சிவோ இருந்தா கூட தே கேன் ஃபைல் அண்ட் பிகாஸ் தட் இஸ் a காமன் பப்ளிக் ஃபோரம். நெக்ஸ்ட் திங் வந்து நீங்க போய் இன்பாக்ஸ் பண்றீங்க, இன்பாக்ஸ்ல வந்து முடியாது. எல்லாத்துக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நமக்கு ஓகே, அதாவது நமக்கு தெரியும்ல இந்த கமெண்ட் வந்து ஓகேயா இருக்கு அப்படின்னு. இன்சல்டிங் தி மாடஸ்டி, அது டீசன்சி லெவல் மெயின்டைன் பண்ண முடியும். So whatever you are, you have to maintain the decency and you have to respect the dignity of the woman also. You should not insult the modesty of the woman. அது ரொம்ப முக்கியம். outraging the modesty ன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுதான் அதுக்காண்டி எல்லாமே நம்ம வந்து அஃபென்சிவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெப்பனா எடுக்க முடியாது. சோ இல்ல மென் என்ன பண்ணாலும் இப்போதைக்கு அகைன்ஸ்ட் உமன் சொல்லவும் முடியாது. சோ laws are favoring men also in some cases. Some cases very very rare ன்னு சொல்லலாம். பட் நீங்க சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. Rarest of the rare case. Yes. Yeah, you're right. And thank you. So overall நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சோமோ it has been conveyed to everyone. I am very much happy that you as a chief guest came and given clarity about all these things. ரொம்ப நன்றி மேம். For example. So as a Freaky Crabs, I'm proud to be here. Thank you. This word means a lot to us actually. So அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் என்ன சொல்றேன்னா, we should thank her for her time and for sharing the knowledge and experience with us. உங்க லவ் வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க போடலாம், உங்களை டேக் பண்ணி. உங்களுக்கு ஏதாச்சும் லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் இன்பாக்ஸ் ஹர் டைரக்ட்லி ஸோ தட் ஷீ வில் ஹெல்ப் யூ அவுட் அண்ட் இல்லைன்னா மேம் இந்த இது முடிஞ்சோடனே கமெண்ட்ல உங்களோட அஃபிஷியல் நம்பர் வேணா நீங்க போடுங்க ஸோ தட் தேர் மைட் பி சம் பர்சன் கேன் டேக் இந்த ஹெல்ப் அவங்க தேவைப்படலாம். நான் இன்பாக்ஸ்ல யாராவது ஏதாவது லீகல் இஷ்யூஸ்னு சொல்லி வந்தாங்கன்னா I will definitely help them. Definitely. Thank you. Thanks a lot for this time. We are very much happy that you came to us. And for my part, members, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங். நான் ஏதாவது ஓலார்னோ இல்லை டிரைவர் பண்ணியிருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்ன மன்னிச்சுங்க. அதே மாதிரி மேம் நான் கூட ஏதாச்சும் irrelevant கொஸ்டின் இல்லை ஏதாச்சும் நான் தப்பான கொஸ்டினை கேட்டிருந்தா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆக்சுவலி as this is the first time. And in upcoming live session இப்ப கேக்குதா மேம் உங்களுக்கு? கேக்குது, சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி அப்கமிங் செஷன்ஸும் உங்களோட நாலேஜ் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிக்கணும் இருக்கிறோம். நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா போல் மாதிரி நடத்துறோம். 4 டாபிக் இருக்கு. அந்த போல்ல எந்த 2 டாபிக் நிறைய ஓட்ஸ் இருக்கோ we can go over with the next live. I hope so you're comfortable with it. Yeah, sure. Alan wish ஏத்த மாதிரியே போய்க்கலாம். Okay ma'am. Any closing comments? அதுல எது வந்து ஓகேயோ அந்த டாபிக் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். கண்டிப்பா. Any closing comment from your end on e-teasing for us? என்ன சேஸ் closing message ஏதாச்சும்? Actually, it is a weapon for women, but it should not be used against men. Okay. Thank you. Thanks a lot for everyone. It is a very great opportunity to me. Thank you, Freaky Crabs Springman and Nisha Vijay and Shruti Priya Dinagaran also. Yeah, and also we have other moderate also, Prabhu Silva, Saranya Venkat, Pavitra. Back and நிறைய உழைக்கிறாங்க. So அவங்க தெரியாத நிறைய பேருக்கு, but I would like to extend your thanks to them also. Okay. Thank you all. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேன். நம்முடன் சுரேன். Bye. Okay, thank you all. Hope you next interesting live நான் உங்களை எல்லாம் மீட் பண்றேன் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம விர்ச்சுவலா தான் பார்க்க முடியும். ஸோ ஒன் ஃபைன் டே இட் வில் ஆல் வேனிஷ். எல்லா விஷயமும் ஒரு நாள் வந்து பிரச்சனைகளும் மறந்துடும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியல உங்க ஃபேமிலியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியலன்னா யூ கேன் கம் அண்ட் இன்பாக்ஸ் மீ. ஐ வில் பி தேர் ஃபார் யூ 24/7. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ் எல்லாரும் சொல்றேன். இந்த லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா யூ கேன் கிளாரிஃபை வித் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஸோ தேங்க்யூ ஃபார் த Freaky Crabs team. Thank you.